ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பூஜை ரொட்டீன் தான். எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் 9 தீபம் இல்லைன்னா 11 தீபம் இந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் நான் தீபம் ஏற்றுவேன். 5, 9, 7 இந்த மாதிரி வந்து ஒத்தப்படையில் வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கணும். பஞ்சகவ்ய விளக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஏற்றுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. பஞ்சகவ்ய விளக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் தரும். அது வந்து ஒரு ஹோமம் செய்த பலன் வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்போவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் எல்லா விளக்கு கூடையும் சேர்த்து ஒரு பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. மெயினாக குலதெய்வ விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் நம்ம வீட்டில். குலதெய்வ விளக்கு வந்து இன்னொரு டைம் நான் விலாக் உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரைடே வந்து நிலவாசலுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்ம வைக்கணும். ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அந்த அன்னைக்கு வந்து லக்ஷ்மி பாதம் வரைஞ்சி அதை மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு வாசப்படியில் எல்லாமே நம்ம கோலம் போட்டுடணும். போட்டுட்டு 2 சைடு வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறத நம்ம எப்போவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு வழக்கமாக நம்ம வச்சுக்கணும். கண் திஷ்டியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த எலுமிச்சம்பழம் இருக்கிறதுனால வந்து திஷ்டி வந்து அவ்வளோக்காக நம்மளுக்கு வராது. அதே மாதிரி உருளி ஒன்று வைக்க பழக்கம் வச்சுக்கோங்க. உருளியில் வந்து கொஞ்சம் பூ போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அது மேலே பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. லட்சுமி பாதங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெள்ளிக்கிழமை லட்சுமி பாதம் வரைகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் ஐஸ்வர்யத்தை தரும். அதே மாதிரி தாமரை கோலமும் நம்ம வீட்டு வாசப்படியில் நம்ம போடணும். அதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற நாள் பண்ணலினா கூட பரவாயில்ல. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். கண் திருஷ்டி எது இருந்தாலும் அது எல்லாமே விலகிரும். அதனால் வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக பண்ணுங்கள். ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம இந்த பூஜை வந்து நம்ம பண்ணி முடிச்சிடணும். அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 108 லட்சுமி போற்றி வந்து சொல்லுங்கள். 108 இல்லைன்னா லட்சுமியோட ஏதாவது ஸ்தோத்திரம் ஏதாவது நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி கதவுல வந்து பார்த்தீங்கன்னாலும் ஸ்வஸ்டிக் வரைஞ்சி அதுக்கு பொட்டு வச்சிங்க அப்படின்னா தீய சக்தி எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. எப்போவுமே வந்து நம்ம பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.